கொண்டு வருகிறாயே குருச்சத்திர பூமி எங்கதான் இருக்கிறான்? ஏன்னா மாதவா கள்ளங்கபடம் இல்லாத ஒரு உள்ளம் அவன் யார்? இந்த பீமசேனன். ஆமாங்க. ஏன்னா பகையால் எங்கே என்று தேடிக்கொண்டே வருகிறான். ஆனால் அவன் செய்யும் சூது இவனுக்கு தெரியும். அந்த சூதுலாம் உனக்கு தெரியலங்க. மேலோட்டமா கத்திட்டு போடுறேன். மோசக்காரன் நயவஞ்சகர் நாடோடு துரியோதனன். ஆமாங்க. அவன் போன அவனுடைய பொறுப்பது போல. ஆமாங்க. புரியுதா இல்லையா? எப்பவுமே ஒருவனுக்கு வந்து ஒரு பணத்து மேல ஆசை வந்துச்சுன்னா எதுனா ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டால் கல்யாணம் ஆகாத மீன் அந்த பணத்து மீது ஆசைப்பட மாட்டேன். இப்போ குறிக்கோள் அதே மொத்தங்க. அதனால் அவன் சூது உரைத்தாயே அவன் என்ன சூது செய்கிறான்? உலகத்திலே நீ எங்கேயோ சென்று தேடினாலும் அந்த துரியனை கண்டறியவே முடியாது. இன்று உனக்கு வெற்றி அல்ல. கிடையாது வாய் கிடையாது. துரியன் கரத்தில் நான் அகப்பட்டு அவனை கொன்று எங்கள் தேவனுடைய ஆனால் அது முடியாது வாய். முடியாது சொல்லாது. நீங்க சொல்ல கண்டிப்பா முடியும். எனக்கு தெரியும். ஆமாங்க. எனக்கு காப்பாத்து போறது எங்க மாமா தான். ஆமாங்க. சும்மா வெளியேறாரு எங்க மாமா. அதான் மாமா எல்லாமே அனைத்தும் தெரிந்தவர். அனைத்தும் அறிந்தவன் தான். இருந்தாலும் இன்று என்னாலே ஒன்று செய்ய முடியாது வாய். எதனாலுங்க? இந்த உலகத்திலே ஜலத்திலே இறங்கி அவன் ஜபம் செய்து கொண்டிருக்கிறான். அது என்ன எப்பேற்பட்ட வேலை செய்யறான் தெரியுமா? ஜலத்திலயா? ஆமா. ஜலத்தில இறங்கி மந்திரமா இந்த கடமையிலே மூசி விட முடியல வைங்க. ஆனால் அவன் செய்யும் சூதே இதுதான். ஏன் தெரியுமா? இங்கே பார்த்தால் குருச்சேத்திரத்திலே மடிந்த பிரதம் எல்லாம் மடிந்து போச்சு. கிரகெல்லாம் மடிந்து விட்டது. ஆனால் அனைத்துமே துடி துடித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஆமாங்க. அது மாதிரி ஒண்ணு கை ஆட்டுது, ஒண்ணு கால் ஆட்டுது, உயிர் வருது. அது ஏன் எதனால் தெரியுமா? துரியன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஒரு மந்திரம். அது என்ன மந்திரம்? அது எப்பேற்பட்ட மந்திரம்? மிருத்யுவி சஞ்சீவி மந்திரம். ஒருவேளை அந்த துரியன் அந்த மந்திரத்தை முழுமையாக சொல்லி முடித்து விட்டால் இறந்து போன பிரேதங்கள் எல்லாம் மீண்டும் உயிரோடு வந்துவிடும். முறிந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒன்று கூடி மீண்டும் வந்துவிடும். ஒருவேளை அதெல்லாம் பிழைத்து மீண்டும் வந்துவிட்டால் உன்னை போல் 1000 பீமன் வந்தாலும் 1000 அர்ச்சுனன் வந்தாலும் என்னை போல் 1000 கண்ணன் வந்தாலும் துரியனுக்கு மட்டும் நான் வெற்றி, உங்களுக்கு வெற்றியே வராது வாய். இல்ல மாமா, அதனால அவன் முடியாது. அவன் நான் கொண்டு வர்றேன். அவன் எங்க இருக்கிறான்? ஏனென்றால் சம்பிரபஞ்ச நதிக்கரைக்கு நீ செல்ல வேண்டும். அந்த நதியிலே இறங்கி துரியனானவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் மந்திரம். அந்த மந்திரத்தை பாதில் நிறுத்துறோம். நிறுத்தினால் மட்டுமே உனக்கு வெற்றி, இல்லையே வெற்றி கிடையாது. அங்க ஆபத்துல போய்தான் மரியாதையாக சென்று அழைத்து பார். இல்ல மாமா, அவனை விட்டு பாரு. ஒரு பிரதமர் எழுந்து போகுது. அது எழுந்து போகாத உயிர் வரும் போல் தெரிகிறது. அவனை முடிக்கிறான். ஒருவேளை மந்திரம் முடிந்து விட்டால் என்னாலும் முடியாது. தேடி பார். அழைக்கும் போது வருகிற வாய் ஆபத்துனா கூப்பிடுவோம். போ எங்க மாமா கூட்டா போதும். எவ்வளவு உறுதியானவராக இருக்கிறார் துரியோதன மகாராஜா. நம்மளால கடமையிலே மூச்சு விட முடியல. ஜலத்தில இறங்கி தண்ணீர இறங்கி மந்திரம் ஓதி கொண்டிருக்கிறான். ஒரே நிலையோடு மனதை கட்டுப்படுத்தி மந்திரத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார். விடக்கூடாது.
வாங்க எப்படிமா வரா எப்படி செல்ல வேண்டும்